ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருந்த நம்ம ஹீரோவோட நார்மல் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது போக தான் நம்ம ஹீரோக்கு மேஜிக் பவரும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 22. நம்ம ஹீரோ செம டைமிங்கில் என்ட்ரி கொடுக்குறான். வேற என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து பயப்படுறாங்க. யங் மாஸ்டர், நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஷீக்கி சொல்லவும், நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ நான் இனி உங்களை மாஸ்டர்னு கூப்பிட்றேன், என்ன நீங்கள் லார்வான்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஷீக்கி சொல்கிறான். நீ யாருன்னு எனக்கு தெரியல, பட் நீயும் என் எதிரி தானே அப்படின்னு நீயோ கேட்கவும், ஹீபக்கி ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆக்சுவலி நானே காமெடியாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த சூட்டில் இருக்கிற வாய்ஸ் சேஞ்சரை ஆக்டிவேட் பண்ணி, நீங்கள் உன்னோட ஆர்மியோ இங்கேருந்து பெண் வாங்கிருங்க, அவங்கள உயிரோட விட்டுருந்தேன், டேமன்ஸ் அழிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்லை, நான் காடஸ் கிட்ட டீலிங் போட்டிருக்கேன், ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் நம்ம ஹீரோ சொல்ல. லேமியாவோட ஹீரோ ரொம்ப லக்கியாக இருக்கா, போன தடவையோ சரி இந்த தடவையும் சரி ஒரு ஒயிட் வாரியர் தான் அவளை காப்பாற்ற வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீயா வந்து போன தடவை நவால மென்ஷன் பண்றான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம், நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுக்கிறான். நம்மளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் நீங்க யாரும் இதில் தலையிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஈயோவோட ரெண்டு கையவும் நம்ம ஹீரோ தடுக்கிறான். ஈயோ அவனோட இன்னொரு கையை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவனை ஒரு கிக் பண்ணுவோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈயோவே பின்னாடி போறான். நீ ஸ்ட்ராங் தான், அந்த ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்கு நான் உன் கூட ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஈயோ சொல்றான். அந்த ஈயோ ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீபக்கி சொல்லவும், நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த இடத்துல இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு ஷீக்கி சொல்லவும், ஸ்கெலிட்டன் பேசுதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் கோஜ்னோஹா ட்ரேடிங் கம்பெனில வாங்குனீங்களான்னு கேட்கவும், உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்கவும், தெரியும் அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். ஆக்சுவலி நான் ஒரு வின் ஸ்பிரிட்டோட சோல ஒரு கிராஸ் ஹோப்பர் மான்ஸ்டர் கூட போட்டு வச்சிருந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கிரியேட் ஆனது தான் இந்த ஸ்வாட் மாதிரி தெரியுதே அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இன்னும் ரெண்டு பேர் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரவும், யாரும் அசையாதீங்கன்னு சொல்லி ஷீக்கி அவங்க மேல ஒரு பேரியரை போட்டுட்டு, ஹீரோ ஹீபக்கி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் காடஸ் கிட்ட டீல் போட்டிருக்கோம், உன் ஃப்ரெண்ட்ஸை இல்ல இடத்த விட்டு நீ அசைஞ்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை நான் கொண்டுருவான்னு ஷீக்கி சொல்றான். ஆனா நாங்களும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஹீபக்கி சொல்லவும், நீங்க ஃபைட் பண்ணா அது எனக்கு இடைஞ்சலா தான் இருக்கும், நான் ஃபைட் பண்றதை மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு ஷீக்கி சொல்லவும், சரி உங்க பவரை காட்டுங்கன்னு ஹீபக்கியோ ஒத்துக்கிற. ஒரு லிச்சிங் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கவும், ஒன்ன மாதிரி ஒரு மாடையோ ஹார்ஸையோம்லாம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஸ்டாக்ஸா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஷீக்கி அவங்களை கலாய்க்கிறான். உன்னை விட சுப்பீரியர்ஸை பார்த்தா மண்டி போடணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ஷீக்கி அவன் பவரை யூஸ் பண்ணுவோம். அந்த புல்லும் ஹார்ஸும் வந்துட்டு ஷீக்கி முன்னாடி அப்படியே அந்த ஃபோர்ஸ்ல மண்டி போடுறாங்க. பரவாயில்ல, என் அட்டாக்ல அந்த புல்ஸ் ஆகல, இந்த ஹார்ஸ் அதை எவேட் பண்ணிடுச்சு, அடுத்த அட்டாக் உங்களை ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஷீக்கி அவங்களை மொத்தமா சாம்பலாக்கிட்டான். ஏன் கூட ஃபைட் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு ஈயோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆளுங்க ரெண்டு பேர் செத்துட்டாங்க, உனக்கு கவலை இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், வார்ல நாங்க சாகிறதுக்கு தயாரா தான் வந்திருக்கோம் நீயோ சொல்றான். ஈயோ அவனோட 4 எலமெண்டல் காண்ட்லெட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா, அதையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். லார்வா 7 ஓபன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ ஷீக்கியை பார்த்து சொல்றான். அந்த லெச்சுக்கிட்ட இருந்து உனக்கு ஹெல்த் தேவைப்படுதா நீயோ கேட்கவும், ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய எதிரி கூட ஃபைட் பண்ணணும், சோ என் மொத்த பவரையும் நான் இங்க ரிவீல் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. ஹெல்மெட்டோட அட்டாக் மோட் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், ஃப்ளேம் ஒரு ஆக்டிவேட் அப்படின்னு மியாவோட வாய்ஸ் கேக்குது. யோ மட்டும் டார்கெட்டா லாக் பண்ணி அவங்க எல்லாமே போய் அட்டாக் பண்ணுது. அடுத்து நம்ம ஹீரோ ரோப்போட சேர்த்து ஒரு ஸ்பியர் மாதிரி வச்சு அவன் உடம்பு கிழிக்கிறான். பட் அதை அவனை ஒன்றும் பெருசா டேமேஜ் பண்ணல. ஆங்கர் ஷாட்னு அந்த சூட் சொல்லவோ, இதுவும் நல்லா தான் தெரியுது. நம்ம ஹீரோ அதை ஆக்டிவேட் பண்றான். அதை வச்சு ஈயோவை இழுத்து அவன் மூஞ்சிலே நம்ம ஹீரோ ராக்கெட் பஞ்ச விடுறான். ஈயோ திடீர்னு அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ காணாம போயிருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ மேல பறந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு ஜெட் கேக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்றான். ஈயோவோட வயித்துல ஒரு பகுதியே காணாம போயிருது. ஈயோ ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆகி நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். உங்க மாஸ்டர் அடி வாங்குறாருன்னு சொல்லவும், ஈயோ மாதிரி ஒரு வீக்கான ஆப்போனன்ட்னாலலாம் என் மாஸ்டருக்கு எதுவும் ஆகாது, 7th கேட் ஓப்பன் அப்படின்னு ஷீக்கி வந்து இந்த மொத்த சிட்டிலையும் ஒரு ஃபாக் கிரியேட் பண்றான். இந்த மிஸ்டர் டேமன்ஸை வீக் ஆக்கும், ஸோ ஃபைட்டை கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்னு ஷீக்கி சொல்றான். பரவாயில்ல, அட்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நம்ம ஹீரோ எந்திக்கவும், உனக்கு எப்படி எதுவும் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஈயோ வந்து ஷாக் ஆகுறான். உன்னோட ரீஜெனரேஷன் ஸ்பீட் இவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் எதிர்பார்க்கலான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் கூட ஃபைட் பண்ணதான் நானும் என்ஜாய் பண்ணியிருப்பேன் தான், பட் இப்போ நம்ம வார்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவேக்கன் அப்படின்னு சொல்லி ஈயோ வந்து மொத்த சிட்டிக்கும் கேட்கற மாதிரி கத்துறான். டீமன்ஸ்லாம் ஃபைட்ல இப்படிதான் சேரப்பாவீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அது என் ஆளுங்களுக்கான சிக்னல், ஹியூமன்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒன்று பண்ணாங்க, அதை பார்த்து ரோனா எங்களுக்கும் அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா, என் ஆளுங்களையும் நான் அதை தான் யூஸ் பண்ண சொன்னேன் நம்ம சொல்றான். இது ரோஸ் சைன் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மாஸ்டர், இந்த ரோஸ் சைன் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் இது மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஷீக்கி சொல்றான். பரவாயில்ல, உன்னோட அந்த லிச்சுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, இதை நான் யூஸ் பண்ணா இது என் லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சிரும், என் சோல்ஜர்ஸை இதை யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணலன்னா எப்படி, நான் இதை யூஸ் பண்ற லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்கானவன் பெருமைப்பட்டுக்கோ அப்படின்னு நீ அந்த ரோஸ் சைனை யூஸ் பண்ணுவோம். அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுதான். நான் புதுசா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். டேமன் கமாண்டர் ஈயோ நம்ம பேரை சொல்லவும், ஹீரோ அமைதியா இருக்கான். மத்த டீமன்ஸும் ரோஸ் சைனை யூஸ் பண்ண நம்ம தான் போய் அவங்களை தடுத்தாக்கணும்னு இவங்க கிளம்பவும், ஷீக்கி பேரியரை போட்டு அவங்களை தடுக்கிறான். லேமியா ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றதா எங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அனுப்ப முடியாது அப்படின்னு ஷீக்கி சொல்றான். பட் சாதாரண டீமன் சோல்ஜர்ஸ் எங்களால தடுக்க முடியும், நான் போய் ஹியூமன்ஸை காப்பாத்தணும், அதுதான் எங்களோட கடமை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தான் இவங்களும் இருக்காங்கன்னு ஷீக்கிக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேரியரோட ரெப்ளிகா
இருக்காதா இது, இந்த பேரியரை நீங்க உடைங்க, நீங்க ஸ்ட்ராங்குன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஷீக்கி சொல்லவும், சார் லார்வா அப்படின்னா நீங்க பேச்சு மாற மாட்டீங்கல்ல, இந்த பேரியரை நான் உடைச்சா எங்களை வெளியே அனுப்புவீங்களான்னு சொல்லவும், நான் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணல, சரி பாப்போம் அப்படின்னு ஷீக்கி நினைக்கிறேன். ஹேபிக்கோ போயிட்டு அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்றா. பட் அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பேரியர்ல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. நான் திரும்பவும் யூஸ்லெஸ்ஸா இருக்க விரும்பல, நான் ஸ்ட்ராங் ஆகணும், எல்லாருக்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிபக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவளுக்கு மயக்கம் வருது. பார்த்தா இப்போ அவ வேற இடத்துல இருக்கா. வாரவால்டுல இருந்து வந்திருக்கிற டிராவலர் உன்னை வெல்கம் பண்றேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போகணும் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல டைம் கிரவுண்ட் மூவ் ஆகாது, ஸோ கவலைப்படாத. வாரவால்டுல இருந்து நீ டிராவல் பண்ணி வந்திருக்கிறதுனால டிராவலர்ஸ் ப்ரிவிலேஜ்னு ஒன்று இருக்கு. கிரெட்டானியா ஹீரோ டோமக்கி கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவனும் அவனோட பவர்ஸை வாங்கிக்கிட்டான்னு சொல்லவும், எனக்கு எந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்கும், நான் ஸ்ட்ராங்கா மாறவனான்னு வா கேட்குறா. இது கேட்க சில்லியா இருக்கும், பட் அதை வச்சு தான் நான் உன் பவரை டிசைட் பண்ண முடியும். நீ உன்னை என்ன கலர்னு நினைக்கிற அப்படின்னு இந்த வாய்ஸ் கேட்குது. ஹீபுக்கு எதுவுமே சொல்லல. ஓகே எனக்கு புரிஞ்சுது, உன்னோட கலர் பிளாக்ங்கிறது ரொம்பவே ரேரான கலர். அந்த டோமக்கியும் இதே தான் செலக்ட் பண்ணா. ஹீலிங் ரீஜெனரேஷன் அட்டாக்னு எந்த பவரை வேணா நீ இதில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ வேர்ல்ட் டாமினேஷன் இருக்கா அப்படின்னு ஹீபுக்கு கேட்கவும், இருக்கு, பட் 80% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் உயிரையும் உன்னோட மொத்த மானாவையும் நீ அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லவும், அது என்னால் முடியாது, வேற என்ன பவரை கேட்கலான்னு வா யோசிக்கிறா. பவர்ஃபுல்லான ஃபயர் அட்டாக்கை டோமக்கி செலக்ட் பண்ணா, உன்னால அதை கேட்க முடியாதுன்னு சொல்லவும், ஸ்பெல்லை டிஸ்பெல் பண்ற மாதிரின்னு கேட்கவும், உன்னை காப்பாற்ற வந்து அந்த மாஸ்க் ஹீரோவால கூட இதை ஈஸியாக பண்ண முடியும், ஸோ நீயும் அதை கற்றுக்கிடலாம், அதில் இந்த பவரை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லவும், அந்த மாஸ்க்டு ஹீரோவும் இங்கே வந்திருக்கானா, அவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், ஆக்சுவலி அவன் இந்த இடத்துக்கு வந்ததில்ல, அவனுக்கு வர வேண்டிய அவசியமும் இருக்காது, பட் நான் அவனை அதிகமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. மற்றவங்களோட எமோஷன்ஸை நான் என்னோட பவராக மாற்றணும்னு ஹிபிக்கி சொல்லவும், சரி ஓகே அந்த பவரை நான் உனக்கு கிராண்ட் பண்ணுறேன், பட் அப்படி பண்ணும்போது உன் மானால பாதி பவர் கம்மியாகும், ஓகேவா அப்படின்னு சொல்லவும், சரின்னு ஹிபிக்கி சொல்கிறா. இப்போ ஹிபிக்கி எல்லாரும் ஏந்தின்னு சொல்லி கத்தவும், இப்போ ஹிபிக்கி ஏந்திக்கிறா. மற்றவங்களோட எமோஷன்ஸை நான் பவராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே அட்டாக்ல அந்த பேரியரை டெஸ்ட்ராய் பண்ணுறா. லார்வா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பேரியரை டெஸ்ட்ராய் பண்ற கிளம்புறேன்னு சொல்லவும், வெயிட் பண்ணுங்க வேற ஏதோ இங்க வந்துட்டு இருக்குன்னு ஷீக்கி சொல்றதுக்குள்ளேயே டக்குன்னு அவங்க கிளம்பிருந்தாங்க. மாஸ்டர் வேற ஏதோ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லவும், நீ போய் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷீக்கியை அனுப்பி வைக்கிறான். வர்றது சோஃபியா தான் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணவும், அவ இங்க வரதுக்குள்ள அந்த யோவை ஃபர்ஸ்ட் நான் வீக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, என்னப்பா ஆளுங்க ஒன்னையவும் சேர்த்து அட்டாக் பண்றாங்க போல நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் காயம் யூஸ் பண்ணி அவனோட அந்த ரோஸ் சைன் இருக்கிற இடத்த நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணிருந்தான். ஸ்பெல் பிரேக்கர் அப்படிங்கறத நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணி அந்த ரோஸ் சைனை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். ஹீரோவும் இப்ப வீக் ஆகுறான். என்ன பண்ணன்னு கேட்கவும், உன் ஸ்பெல்லை நான் டெஸ்ட்ராய் பண்ற நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, நீ இங்க தான் இருக்கேன் சோஃபியாவும் அந்த இடத்துக்கு வந்துருத்தா. டக்குனவா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோவோட மாஸ்க்ல பாதி டெஸ்ட்ராய் ஆகுது. வழக்கமெல்லாம் டேமேஜ் இல்லாம டாஷ் பண்ணிட்டேன்னு சோஃபியா கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஹீரோ ஹீபக்கியும் அவ ஆளுங்களும் கிளம்பிட்டதுனால நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவன் ஃபேஸை கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த சோஃபியா முன்ன இருந்ததை விட இப்போ பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாறிட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காடஸ் கூட ஒரு நாள் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவும் அவன் ஃபுல் பவரையும் இன்னும் ரிவீல் பண்ணல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.